சிரித்த முகம் என்றால் நம் வித்யாமாதான். சிரித்த முகம் தெய்வ கடாட்சம். நம் தியானத்தில் நம் குருவை போலவே, குருதேவி அம்மா போலவே சிரித்த முகத்துடன் இருக்கும் நம் வித்யாமாவை மேடைக்கு அழைக்கிறேன். ஆத்ம வணக்கம் குருதேவா, ஆத்ம வணக்கம் குருதேவி அம்மா. என்னுடைய ஃப்ரெண்டு விஷ்ணு தான் முதல்ல எனக்கு இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது, ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் இயர் அவங்க சொன்னாங்க. நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. நிறைய விஷயங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. எனக்கு அதில் பெருசாக ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் இந்த ஃபெப்ரவரி மந்த்து மகா சிவராத்திரி நாளைக்கு அப்படின்னா முன்ன நாள் இல்லை நீ ஜாயின் பண்ணு, ஜஸ்ட்டு ஒரு அட்டன் மட்டும் பண்ணிப்பாரு, உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீ கண்டினியூ பண்ணு. சரி ஓகே. அந்த நாள் என்னமோ தெரியல, சரி நம்ம ஜாயின் பண்ணலாம், என்ன தான் நடக்குது பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளாஸில் உட்காந்தேன். எல்லாருமே இருந்தாங்க, குருதேவா இருந்தார். ஃபஸ்ட்டு கிளாஸ் அன்னைக்கு அட்டன் பண்ணோம். எதுவுமே புரியல எனக்கு. ஃபஸ்ட்டு தீட்சை, ஐ மீன் அந்த முதல் கால பூஜை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைம். அதுக்கு அடுத்த ரெண்டாவது கால பூஜையிலையும் அந்த டைமும் உட்காந்தோம். அந்த டைமும் குருதேவா தீட்சை கொடுத்தாரு. எனக்குள்ள என்னென்னமோ மாற்றம், என்னென்னமோ நடக்குது. தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்குள்ளே என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குருதேவா என்கரேஜ் பண்ணார். அந்த தீட்சை கிளாஸ் முடிஞ்சதுமே சிவன் கோயிலுக்கு நான் போனேன். அங்கே போனதும் பார்த்திங்கன்னா என்னால் நிற்கவே முடியல. கோயிலை சுற்றி வரும், கண்ட்ரோலே ஆகலை. மைண்டு தலையெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது, கண்ட்ரோல் ஆகலை. சரி கோயிலுக்கு போயிட்டு திரும்பவும் மூன்றாவது கால பூஜையில் அந்த டைம் திரும்ப தேர்ட் டைம் தீட்சை கொடுத்தாரு. அந்த டைம் சொன்னோம், நீங்கள் மலர்ந்துட்டீங்க அப்படின்னாரு. ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் கல்பனா அம்மா என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி இதுதான் அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, நம்ம சரியாக தான் பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பயணத்தை தொடர்ந்தேன். நான் தொடர்ந்து பயணம் பண்ண பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி எனக்குள்ளே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. நான் நல்லா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்குள்ளவும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. என்னை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு ஸ்மூத்தாக எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். விஜயலட்சுமி அம்மா சொல்லுவாங்க, உனக்கு மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்காத மணி, நீ பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே காற்றுல அப்படியே ஸ்மூத்தாக பறந்து போயிடும், அதுவே தன்னால் நடத்திட்டு போயிடும் அப்படின்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதில் நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க சொன்ன விஷயம் 100% நடக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குருதேவா, குருதேவி அம்மா உங்களால் தான். ஸோ நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. ஸோ அவங்க மாலை போட்டால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், அதை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்குது, நான் இந்த மாதிரி நடக்க போகுது, இதுக்கு அடுத்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே அந்த ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெடிடேஷன் மூலிமா குருதேவா, குருதேவி அம்மா, நன்றி. ஸோ தேங்க்யூ.